ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். டேட்டு 29/7/2024. இது 41வது சீரீஸு. இது வரைக்கும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் மூமெண்ட் போயிட்டுருக்கு, எந்த லெவலில் மூமெண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுதுன்ட்டு, எவ்வளோ தூரம் நம்மளுக்கு லாஸ் போகுது, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் போகுதுன்ட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்படி வாட்ச் பண்ண முடியலன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லெவல்ஸ் வந்திருக்கும். அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். கோல்டு மார்க்கெட்டில் சேம் லெவலில் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்கோம். 1 2 3 4 5 என்ட்ரி எடுத்தோம். 5 என்ட்ரியும் இந்த இடத்துல வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அந்த ப்ராஃபிட்டும் இன்னும் புக் பண்ணாமல் மேலே போயிட்டு இன்னொரு லெவல் கீழே இறங்கியிருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் வரும்ன்ட்டு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவல் வரும்ன்ட்டு. அட்லீஸ்ட் இந்த லெவல் வராமல் இந்த லெவலில் வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி மூவ்மெண்ட்டு போகுதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது சில்வர் மார்க்கெட். சில்வரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 என்ட்ரி வந்தது, ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டெல்லாம் நம்ம கேர் பண்ண தேவையில்ல. ஓகே, அடுத்தது ஏயுடி கேடு எதுவுமே இல்லை. ஏயுடி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா பழசில் ஒரு செல்லு என்ட்ரி முடிஞ்சது, அதுக்கப்புறம் பை வந்ததுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2வது என்ட்ரியில் ரிவர்ஸ் ஆகும்ன்ட்டு பார்த்தோம், ரிவர்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்கி 3வது என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த 3வது என்ட்ரி கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலுக்கு வரணும். இந்த லெவல் வரும்போதே இது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் ஃபஸ்ட்டு, அடுத்தது இந்த லெவல் செகண்டு. ஓகே, இதான் கோல்டோட சினாரியோ. கேன்சல் பண்ணிட்டு இது கோல்டு மார்க்கெட், ஏயுடி சிஹெச்எஃப்போடது இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏயுடி சிஹெச்எஃப்பில் இந்த இடத்துல பை வந்து நல்ல ஓரளவுக்கு தேர்ட் என்ட்ரி வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் எந்த லெவலில் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 2 என்ட்ரியுமே லாஸில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு 2-3 என்ட்ரி எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா அது கூடயே ட்ராவல் பண்ணலாம் நம்ம. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏயுடி ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா ஜேபிஒய் பேரு நல்ல ஷார்ப்பாக இறங்கி கீழே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுத்தது. அந்த என்ட்ரியும் நிற்காமல் அதுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்கி 2வது என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரியில் நல்ல ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஷார்ப்பாக மேலே ஏறி இந்த இடத்துல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இந்த 2 என்ட்ரி எப்படி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி கவர் பண்ணுறோன்ட்டு. அடுத்தது ரொம்ப நாளாக ஏயுடி நியூசிலாண்டு பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நாளாக அதே என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 9 என்ட்ரி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 என்ட்ரி 12 என்ட்ரி வந்து ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொஞ்சம் ரிவர்ஸ் போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் நிறைய இருக்குது. இன்னொரு என்ட்ரி கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் நல்லா ரிவர்ஸ் ஆகும். இதுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய பேர் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் போக விடலை மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் போக முடியாமல் ஒரு என்ட்ரி கிடச்சி கீழே வந்தாலும் நல்லது தான். பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது கேடு சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரியை வந்து
மேலே எவ்வளோ தூரம் போகுது, இல்லை கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு 2-3 என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது கேட் ஜேபிஒய். கேட் ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 2 என்ட்ரியுமே லாஸில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த ஜேபிஒய் பேர்ன்றதுனால எல்லாம் ஒரே லெவலில் மூவ் ஆகி கீழே நிற்கிது ரேஞ்ச் எடுத்து. இது ஜேபிஒய் பேரில் ஏதாவது நல்ல நியூஸ் வந்ததுன்னா டக்குன்னு ரிவர்ஸ் ஆகி நிறைய போயிடும். பார்க்கலாம். அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டேன். வேலிட் இல்லாததுனால இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. அடுத்தது ஹீரோ ஏயுடி. ஹீரோ ஏயுடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் வந்து 2வது என்ட்ரி கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். 2வது என்ட்ரி கொடுத்தது. அதுக்கப்புறம் ப்ரெஷர் தாங்க முடியாமல் 3வது என்ட்ரிக்கு மேலே போயிடுச்சு. 3வது 4வது என்ட்ரி போயிட்டு இப்போ ரேஞ்ச் எடுத்து கீழே வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. நம்ம இது ஏயுடி பேரில் பார்க்குற மாதிரி கீழே வந்திருக்கு. இதுவும் மேலே போயிருக்கு. இந்த ஏயுடி பேர் நல்ல நியூஸ் வந்ததுன்னா அது கூட சேர்ந்து இதுவும் கீழே வந்துடும். ஓகே. அடுத்தது ஹீரோ கேடு. ஹீரோ கேடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 6 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 6மே வந்து பார்த்திங்கன்னா லாஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த லாஸ் எவ்வளோ தூரம் போகுது, இல்லை எப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இப்போதைக்கு 6 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப். ஹீரோ சிஹெச்எஃப்பில் ரொம்ப நாளாக நம்மளுக்கு செல்லு ஓடி இருந்தது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்துன்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு இதை நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இல்லை இந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேரு என்னோடய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்குள்ளே எத்தனை என்ட்ரி கவர் பண்ணி மேக்ஸிமம் எடுத்துன்னு வர முடியுமோ எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல மூமெண்ட் இன் ஹீரோ சிஹெச்எஃப். ஓகே. அடுத்தது ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபியில் பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. ரொம்ப நாளாக இது ஓடிட்டுருக்கு. 2 மாதமாக. 2 மாதம் ஓடுறதுல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். எல்லாமே ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இப்போ நல்ல ப்ராஃபிட் மேலே போச்சு காலையில். நல்ல இதுக்கப்புறம் மேலே போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் ரேஞ்ச் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கீழே வந்துட்டு இதுக்கப்புறமும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக ரேஞ்சில் இருக்குது. மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். ஜேபிஒய் பேரில் இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்துன்னு இருக்குது. நம்மளுக்கு ஒரு என்ட்ரியும் கிடச்சிருக்கு. இந்த ஒரு என்ட்ரி பை ஓடிட்டுருக்கு. பை வந்து எவ்வளோ தூரம் போய் க்ளோஸ் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ நியூசிலாண்டு ஒன்றும் இல்லை. ஹீரோ யூஎஸ்டி ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடியில் 1, 2, 3, 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 4மே நல்ல ஹையில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த என்ட்ரி வந்து எவ்வளோ ஷார்ப்பாக கீழே இறங்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஏயுடி பேர். ஜிபிபியில் ஏயுடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். நம்ம போன வாரம் ஃபுல்லாக ஜேபிஒய் பேர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்திங்கன்னா ஜேபிஒய் பேர் பார்த்தோம். போன வாரம் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி பேர் பார்த்தோம். யூஎஸ்டி பேர் எல்லாம் ஒரே மாதிரி மூவ் ஆயிருந்தது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏயுடி பேர் நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. அந்த மூமெண்ட் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ரிவர்ஸை நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது தான். இப்போ ஜிபிபி கேடில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 4 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 4வது என்ட்ரிலேருந்து ரேஞ்சு தான் ஃபுல்லாகவே. இதுக்கு மேலே போக ட்ரை பண்ணது முடியல. கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்ததுன்னா ஷார்ப்பாக இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்தது இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த லெவலுக்கு வரும்போது நல்ல ப்ராஃபிட்லேயும் நம்ம இந்த 4 என்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப். ஜிபிபி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி வரல. இந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு வேலிட் இல்லை. அதனால் வேலிட் இல்லைன்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லைவாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். இது எப்போவுமே நம்மளுக்கு ட்ராக்கிங் இருக்கும். என்ன நடந்தது, என்ன நடக்கலை, எப்படி போச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணி எத்தனை என்ட்ரி எடுக்கிறோமோ அந்த எல்லா என்ட்ரியும் வந்து எப்படி ப்ராஃபிட் ஆகுது, இல்லை எவ்வளோ தூரம் போய் ப்ராஃபிட் ஆகுது, அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இது
போயிட்டு சும்மா போயிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிறது கிடையாது. எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட மெயின் கோலு. இந்த கோலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வீடியோ வருதோ இல்லையோ, ஆனால் ரெகுலராக நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வீடியோ குவாலிட்டி இருக்கும். ஓகே, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம சேனல் வளர வளர நம்ம மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ அதுவும் நான் பண்ணி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த வீடியோஸை என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதும் ட்ரேட் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, இது வந்து என்ட்ரி போடுறது லாஸ் ஆகிறது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு தனியாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ கைடன்ஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கு நடுவில் நீங்கள் எதாவது பண்ணிவிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, இப்போதைக்கு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண முடியல, நம்மளது ஒரு 6 மாதமாக வீடியோ ஓடிட்டுருக்கு. அந்த 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ட்ராக் பண்ணி எடுத்துனுவாங்க. இது வந்து 41வது வீடியோ, 41வது சீரீஸு. இந்த 40 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ட்ராக்கிங் ஆகிருக்கும். எங்கே போச்சு, எங்கே வந்தது, நடுவில் வீடியோ நிறைய போடாமல் விட்ருப்பேன். இருந்தாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ட்ராக் பண்ணியிருப்பேன் என்னென்ன நடந்ததுன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜிபிபியில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. அதில் பை வந்ததுனால இந்த பை வந்து ரேஞ்சு ஜேபிஐ பேரண்டதுனால இந்த ரேஞ்சில் நின்றுட்டுருக்கு. ஜிபிபியில் ஏதாவது நியூஸ் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு என்ட்ரியும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஜேபிஐ கூட சேர்ந்ததுன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், இது ஜேபிஐ மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லை ஜிபிபி மாதிரி சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். அடுத்தது ஜிபிபி நியூசிலாந்து. ஜிபிபி நியூசிலாண்டில் 1, 2, 3 என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தது ஷார்ப்பாக மேலே தூக்கின்னு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் ரேஞ்சிலே இருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இன்னொரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஷார்ப்பாக மேலே போனதுனால கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்காச்சும் வரணும். இந்த ரேஞ்சுக்கு வரணும், பார்க்கலாம். அது எவ்வளோ நாள் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியில் 4 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா நான் இந்த லெவலில் சொல்லியிருப்பேன். இந்த லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆகணுன்ட்டு. அதே போல் இந்த இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி ட்ரை பண்ணி என்ட்ரி க்ளோஸ் பண்ணலை. ஆனால் இப்போ எல்லா என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ணலை. இன்னும் ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் டெவலப் ஆகுதுன்னா என்ன மீனிங்னா அடுத்தது இந்த லெவலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த ரேஞ்சு நிறைய பேர் பெரிய பெரிய ட்ரேடர்லாம் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் மூவ்மெண்ட்டு கொடுத்து மேலே போயிருக்கு. அந்த ட்ரேடரெல்லாம் காலி பண்ணி கொஞ்சம் கீழே வரதுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் ப்ரெஷர் டெவலப் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்து க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஜிபிபி யூஎஸ்டி பார்த்திங்கன்னா 4மே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, அடுத்தது நியூசிலாந்து சிஹெச்எஃப்பில் ஒரே ஒரு என்ட்ரி கிடச்சிது. அந்த ஒரு என்ட்ரியும் பார்த்திங்கன்னா நல்லா லாஸ் போய் கீழே நிற்கிது. ஆனால் அடுத்த என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வால்யூம் நிறைய க்ரியேட் ஆகலை. இப்போ அதோட மீனிங் என்னென்னா ஒரு என்ட்ரியோடு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் வித் லாஸோடு. ஓகே, இதுக்கப்புறம் என்ட்ரி இங்கே கிடைக்குமான்ட்டு அடுத்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். கிடச்சிதுன்னா இந்த என்ட்ரி கூட நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே, நியூசிலாந்து ஜேபிஒய் இப்போதைக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. போன என்ட்ரி வந்து நம்ம வேலிட் இல்லைன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஜிபிஐ பேர் கூடயே சேர்த்து கீழே வந்தது. நல்ல என்ட்ரி கிடச்சிது. ஆனால் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் இந்த என்ட்ரி எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி வந்திருக்கு. இந்த என்ட்ரியை வந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி மேலே போத்து கீழே வருதான்னு செக் பண்ணலாம். இப்போதைக்கு ரேஞ்சு ஜேபி பேர் எல்லாமே ரேஞ்சில் இருக்குது. ஒரே ஒரு சின்ன நியூஸ் கிடச்சதுன்னா மேலே போயிடுவோம் ஷார்ப்பாக. ஓகே, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தான் நியூசிலாந்து கேடு இப்போதைக்கு எந்த என்ட்ரியும் கிடையாது. அடுத்தது நியூசிலாந்து யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்டா கிடைச்ச என்ட்ரீஸ் எல்லாமே ப்ராஃபிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாகவே வீடியோஸில். இப்போது ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா சின்ன லாஸில் ஓடிட்டுருக்கு. இந்த லாஸ் வந்து இன்னும் எத்தனை என்ட்ரி எடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். அப்படி நம்ம ப்ராஃபிட்டில் போச்சுன்னா இந்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது யூஎஸ்டி கேடு என்ட்ரியே வரதில்லை ரொம்ப நாளாக. யூஎஸ்டி சிஹெச்எஃப் இதுலேயும் பை வரும்னு நினச்சோம், பை வரலை. இதுக்கப்புறமும் வராது. வரலைன்னா இன்னும் நல்ல மூவ்மெண்ட் வேணும். இதுக்கு மூவ்மெண்ட் இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி கேப்சர் பண்ண முடியும். அதே போல் யூஎஸ்டி ஜேபிஐயில் ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு நம்ம கோல்டு மார்க்கெட்டுன்னு நினச்ச மாதிரி எல்லாமே ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு, நல்லாவே ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. கோல்டு மாதிரி நிறைய என்ட்ரிஸும் ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. ஏயுடி சிஹெச்எஃப் என்ட்ரி கொடுத்தாலும் ப்ராஃபிட் ஓடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. புது புது என்ட்ரிஸும் நிறைய கிடச்சிருக்கு. பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.